திருச்செந்தூர் அருகே தொடக்க பள்ளியில் 4 மாணவர்களாக இருந்த பள்ளியை 20 மாணவர்களாக்கி பள்ளி தரத்தை உயர்த்திய ஆசிரியையின் பணி ஓய்வு நாளில் ஊர் பொதுமக்கள் சீர்வரிசையாக பொருட்களை வழங்கி நன்றி தெரிவித்த நிகழ்ச்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உடன்குடி ஞானியார் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக ராமேஸ்வரி என்ற ஆசிரியை பணியாற்றி வந்தார். ஆசிரியர் பணியில் 30 ஆண்டுகளை நிறைவு செய்து அவர் நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றார். பள்ளியில் சிறப்பாக பணியாற்றிய தலைமை ஆசிரியை ராமேஸ்வரிக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஆசிரியருக்கு நினைவு பரிசுகளை சீர்வரிசையாக எடுத்து வந்து வழங்கினர். தொடர்ந்து ஆசிரியையை பிரிய மனமில்லாமல் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் ஆசிரியருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கட்டிப்பிடித்து அன்பை பரிமாறிக்கொண்டு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு கறி விருந்து வழங்கப்பட்டது. ஆசிரியை ராமேஸ்வரி கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று ஞானியார் குடியிருப்பு பள்ளியில் பணியாற்ற வந்ததாகவும் அப்போது பள்ளியில் 4 மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்துள்ளனர். இதனையடுத்து அவரின் திறம்பட முயற்சியினால் பள்ளியின் கல்வி தரத்தை உயர்த்தி பள்ளியில் கூடுதலாக மாணவர்களை சேர்த்துள்ளார். மேலும் சத்துணவு பணியாளர்கள் இன்றி சத்துணவு கிடைக்காமல் இருந்த மாணவர்களுக்கு பெரும் முயற்சி எடுத்து சத்துணவு பணியாளர்களை அமர்த்தி தனது சொந்த பணத்தில் காய்கறிகளை வாங்கி கொடுத்து மாணவர்களுக்கு சத்துணவு கிடைக்க செய்துள்ளார். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இனி கிடைப்பதை அரிது என அப்பகுதியினர் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். அப்போது 30 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமேஸ்வரி மற்ற குழந்தையும் தன் குழந்தை என சொல்லக்கூடிய ஒரே பணி ஆசிரியர் பணி மட்டும்தான். ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.